இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. எஃகு மற்றும் அலுமினிய இறக்குமதிகள் மீதான வரி அதிகரிக்கும் ட்ரம்ப். அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் எஃகு மற்றும் அலுமினிய இறக்குமதிகள் மீதான வரிகளை கணிசமாக அதிகரிப்பதாக அறிவித்துள்ளார். உள்நாட்டு தொழில்துறையை பாதுகாப்பதற்கான நடவடிக்கை என்று கூறி ட்ரம்ப் ஏற்கனவே இருந்த விகிதத்தை 25 விழுக்காட்டிலிருந்து 50 விழுக்காட்டிற்கு இரட்டிப்பாக்கினார். நாங்கள் 25 விழுக்காட்டு அதிகரிப்பை விதிக்கப் போகிறோம். அமெரிக்காவில் எஃகு மீதான வரிகளை 25 விழுக்காட்டிலிருந்து 50 விழுக்காடாக அதிகரிக்கவிருக்கிறோம். இது அமெரிக்காவில் எஃகு தொழில்துறையை மேலும் பாதுகாக்கும். எனவே நாங்கள் அதை 25 விழுக்காட்டிலிருந்து உயர்த்துகிறோம். நாங்கள் அதை 50 விழுக்காடாக இரட்டிப்பாக்குகிறோம் என்றார் அவர். பென்சில்வேனியா பிட்ஸ்பர்கில் உள்ள அமெரிக்க எஃகு ஆலையில் நடந்த பேரணியில் உரையாற்றும் போது டொனால்டு ட்ரம்ப் இந்த அறிவிப்பை செய்தார். முந்தைய கட்டணங்களை தவிர்ப்பதற்கு வெளிநாட்டு போட்டியாளர்கள் பயன்படுத்தி வந்த இடைவெளியை குறைப்பதே இந்த விகித அதிகரிப்பின் நோக்கமாகும். ஐடியு மன்றத்தில் மலேசிய உறுப்பினராக தொடர விருப்பம். 2027 2030 வரையிலான கூட்டத்திற்கு அனைத்துலக தொலைத்தொடர்பு ஒன்றியம் ஐடியு மன்றத்தில் மலேசியா உறுப்பினராக தொடர விரும்புவதாக தகவல் தொடர்பு அமைச்சர் டத்தோ ஃபாமி ஃபாட்சில் தெரிவித்துள்ளார். தற்போது டோக்கியோவில் நடைபெற்று வரும் 2025 ஆசிய பசிபிக் தொலைத்தொடர்பு அமைச்சர்கள் கூட்டம் APT-MM உடன் இணைந்து நடத்தப்படும் இருதரப்பு கூட்டங்கள் மூலம் ஆசிய பசிபிக் வட்டாரத்தில் உள்ள பல நாடுகளின் ஆதரவை பெற மலேசியா நம்பிக்கை தெரிவித்துள்ளது. ஐடியு மன்றத்தின் உறுப்பினராக மலேசியா தொலைத்தொடர்பு மற்றும் இலக்கவியல் உள்கட்டமைப்பு துறையில் வியூக கொள்கை திசைகளை தீர்மானிப்பதிலும் மாநாட்டு முடிவுகள் செயல்படுத்துவதை மேற்பார்வையிடுவதிலும் ஆசிய பகுதி மற்றும் வளரும் நாடுகளின் நலன்களை பிரதிநிதித்துவப்படுத்துவதிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது என்று டத்தோ ஃபாமி கூறினார். முன்னதாக தொலைத்தொடர்பு மேம்பாட்டு பிரிவு இயக்குநர் டாக்டர் காஸ்மஸ் லக்சிசன் ஜாவாசா பிரதிநிதித்துவத்தில் ஐடியு உடன் அவர் இருவழி கலந்துரையாடல்களை நடத்தினார். ஜப்பானிய உள்நாடு மற்றும் தொடர்பு விவகார அமைச்சர் முரகாமி கெய்சிரோ மற்றும் சீன தொழில்துறை மற்றும் தகவல் தொழில்நுட்ப துணை அமைச்சர் யோன்மிங் ஜாங் ஆகியோருடன் இருவழி கலந்துரையாடல்கள் நடத்தப்பட்டன. தெங்கு சஃப்ருல் கையெழுத்திட்ட உறுதிமொழி அமல்படுத்த முடியவில்லை. 15வது பொது தேர்தலில் தேசிய முன்னணி கட்சியின் வேட்பாளராக போட்டியிட்ட தெங்கு டத்தோ ஸ்ரீ சஃப்ருல் தெங்கு அப்துல் அசீஸ் தனது வெற்றியை தவறவிட்டதால் அவர் கையெழுத்திட்ட உறுதிமொழி அமல்படுத்த முடியவில்லை. மாறாக முதலீடு, வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சரான தெங்கு சஃப்ருல் செனட்டர் என்ற அடிப்படையில் அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார் என்று ஆம்னோவின் துணைத் தலைவர் டத்தோ ஸ்ரீ முகமது ஹசான் கூறினார். அவர்கள் வெற்றி பெற்றால் இந்த இடம் அக்கட்சிக்கு சொந்தமானது, மாறாக அந்த தனிநபருக்கு சொந்தமானது அல்ல. வேட்பாளராக இருந்து வெற்றி பெற்ற நபர்கள் கட்சியில் ஏற்படும் செலவுகளை திருப்பி செலுத்துவது, பிற விவகாரங்கள் உட்பட பல ஒப்பந்தங்களில் அவர்கள் கையெழுத்திடுவர் என்றார் அவர். நேற்று நெகிரி செம்பிலான் சிரம்பானில் நடைபெற்ற மதிய உணவு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் டத்தோ ஸ்ரீ முகமது ஹசான் செய்தியாளர்களிடம் அதனை கூறினார். அம்னோவில் இருந்து விலகி கேஅடிலான் கட்சியில் இணையப் போவதாக அறிவித்த தெங்கு சஃப்ருல் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்குமாறு அக்கட்சியின் உச்சமன்ற செயற்குழு உறுப்பினர் டத்தோ டாக்டர் முகமது புவாட் சர்காஷி வெளியிட்டுள்ள அறிக்கை குறித்து முன்னதாக முகமது ஹசான் கருத்துரைத்தார். நியாயமான மற்றும் பொது சந்தைக்கான அணுகலை தென்கிழக்கு ஆசிய நாடுகள் ஆதரிக்கும். உலகளாவிய நிச்சயமற்ற தன்மைகள் சவால் நிறைந்ததாக இருந்தாலும் நியாயமான மற்றும் பொது சந்தைக்கான அணுகலை தென்கிழக்கு ஆசிய நாடுகள் தொடர்ந்து ஆதரிக்கும். பொருளாதார வெளிப்படைத்தன்மை என்பது செழிப்பு மற்றும் வளர்ச்சிக்கான பாதை மட்டுமல்ல, மாறாக அனைத்துலக உறவுகளை உறுதிப்படுத்தும் ஒரு சக்தியாக விளங்கும் என்று பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் கூறினார். பொது சந்தைகள் நாடுகளுக்கு இடையிலான வியூக ஒத்துழைப்பின் வெளிப்பாட்டை உருவாக்குகின்றது. அது எச்சரிக்கையை ஊக்குவிக்கின்றது, மோதல்களை அல்ல. இந்த அமைப்பு பாதிக்கப்படும் போது சந்தைகள் தங்கள் நிலைப்பாட்டை இழக்கின்றன. நிதி ஓட்டங்கள் அதிகரிக்கும் அதே வேளையில் முதலீட்டாளர்களின் நம்பிக்கை தடுமாறுகிறது என்றார் அவர். திறந்தவெளி கொள்கைகள் நீண்ட காலமாக வட்டாரத்தின் பொருளாதார வெற்றியை ஆதரித்து அரசியலை உறுதிப்படுத்தி ஒற்றுமையை வலுப்படுத்த உதவி உள்ளதாக நேற்று சிங்கப்பூரில் நடைபெற்ற 22வது ஷாங்க்ரி லா சந்திப்பு கூட்டத்தில் நிதி அமைச்சருமான அன்வார் கூறினார்.
ஆசியானின் மைய நிலையை பாதுகாக்க அணிசேரா கொள்கையை ஊக்குவிக்கும் மலேசியா. 2025ஆம் ஆண்டுக்கான ஆசியான் அமைப்பின் தலைவராக மலேசியா ஆசியானின் மைய நிலையை பாதுகாக்கவும் அதன் தீவிர அணிசேரா கொள்கையை ஊக்குவிக்கவும் உறுதி கொண்டுள்ளதாக பிரதமர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். அரசு தந்திரம் எவ்வாறு பார்க்கப்படுகிறது என்பதை மட்டுமல்ல, பாதுகாப்பு எவ்வாறு கட்டமைக்கப்படும் என்பதையும் பாதிக்கும் புதிய மரபு வழிக்கு எதிராக அவர் எச்சரிக்கை விடுத்தார். இது நம்மை நாமே வலுப்படுத்திக் கொள்வது பற்றியது. இதுதான் சாராம்சத்தில் ஆசியான் மையத்தன்மை பற்றியது. உலகளாவிய பொருளாதாரம் மற்றும் வர்த்தக நிச்சயமற்ற தன்மை குறித்த ஆசியான் தலைவர்களின் அறிக்கையும் அதே உணர்வை வடிவமைத்தது என்றார் அவர். தென்கிழக்கு ஆசியாவிற்கு புதிய பனிப்போர் தேவையில்லை என்றும் மாறாக வற்புறுத்தல் இல்லாமல் ஒத்துழைப்பையும் முகாம் அரசியல் இல்லாமல் சமநிலையையும் ஊக்குவிக்கும் ஒரு சமநிலையே தேவை என்று அவர் வலியுறுத்தினார். பிரதமர் ஸ்ரீ அன்வரின் சிங்கப்பூருக்கு தனது அலுவல் பயணத்தின் போது அமெரிக்க தற்காப்பு அமைச்சர் பீட் ஹெக்ஸத்தை மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். இச்சந்திப்பின் போது பாதுகாப்பு மற்றும் கடல்சார் துறைகளில் ஒத்துழைப்பை அதிகரிப்பதற்கான முயற்சிகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக பிரதமர் தனது முகநூல் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். ஹெக்ஸத் உடனான சந்திப்பின் போது அண்மையில் லங்காவி அனைத்துலக கடல்சார் மற்றும் விண்வெளி கண்காட்சி லீமா 25இல் அமெரிக்காவின் ஈடுபாட்டிற்கும் அன்வார் பாராட்டு தெரிவித்தார். தெங்கு ஜஃப்ருலின் முடிவை முகமது ஹசான் வரவேற்கின்றார். அம்னோவிலிருந்து பதவி விலகி தமது தனிப்பட்ட கருத்துக்கு நெருக்கமான அரசியல் திசையை தேர்ந்தெடுக்க நினைக்கும் தெங்கு டத்தோஸ்ரீ சப்ருல் தெங்கு அப்துல் அசீஸின் முடிவிற்கு மதிப்பளிப்பதாக அக்கட்சியின் துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ முகமது ஹசான் கூறியுள்ளார். அதிகரித்து வரும் பொது அரசியல் இயக்கவியலின் ஒரு பகுதியாக இருப்பதால் இவ்விவகாரத்தை வழக்கத்திற்கு மாறானதாகவும் ஆச்சரியமானதாகவும் தாம் கருதவில்லை என்று அவர் தெரிவித்தார். பயணிக்கும் பாதையை தேர்ந்தெடுக்கும் உரிமை ஒவ்வொரு தனிநபருக்கும் உண்டு. அதோடு கட்சியின் பலத்தை மீண்டும் கட்டி எழுப்புவது உட்பட மக்களின் நலன்களுக்காக போராடுவதில் கவனம் செலுத்தி அம்னோ தொடர்ந்து முன்னேறும் என்று வெளியுறவு அமைச்சரான டத்தோஸ்ரீ முகமது ஹசான் கூறினார். அதே வேளையில் அம்னோ கட்சியின் சார்பாக அரசாங்கத்தில் பணியாற்றிய காலம் முழுவதும் முதலீடு, வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் தெங்கு ஜஃப்ருல் வழங்கிய பங்களிப்பிற்கு முகமது ஹசான் தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். எந்த ஒரு தனிநபரையும் சார்ந்திருக்காத அம்னோ அதன் பெயர் மற்றும் பதவியை அடிப்படையாக கொண்டு மக்களின் நலன், போராட்ட உணர்வு மற்றும் நம்பிக்கையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு கட்சியாகும் என்று அவர் விவரித்தார். தொழில்நுட்ப வல்லுநராக இருந்த தெங்கு ஜஃப்ருல் பொருளாதாரம் மற்றும் நிதித்துறைகளில் சிறப்பான பங்களிப்பை வழங்கியதாக அவர் பாராட்டினார். தெங்கு ஜஃப்ருலின் பதவி விலகலால் எங்களுக்கு கூடுதல் அமைச்சர் பதவி வேண்டும். அம்னோ டத்தோஸ்ரீ டாக்டர் அகமது சாஹித் ஹமிதி அம்னோவின் அனைத்து பதவிகளில் இருந்தும் விலகி இருப்பதை அடுத்து மத்திய அமைச்சரவையில் அக்கட்சியின் முழு அமைச்சருமான 7 ஒதுக்கீட்டை அதனிடம் ஒப்படைக்கும்படி அம்னோ கோரியுள்ளது. இந்த ஒதுக்கீட்டை தமது சிறப்பு உரிமைகளின் மூலம் பிரதமர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் மீண்டும் அம்னோவிடமே ஒப்படைப்பார் என்று தாம் எதிர்பார்ப்பதாக அக்கட்சியின் தலைவர் டத்தோஸ்ரீ டாக்டர் அகமது சாஹித் ஹமிதி தெரிவித்தார். எனக்கு மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் அமைச்சரவையில் அம்னோ 7 அமைச்சர்களால் பிரதிநிதிப்படுத்தப்பட வேண்டும். தெங்கு ஜஃப்ருல் அமைச்சராக நியமிக்கப்பட்டது அம்னோவின் கீழ் செய்யப்பட்டதா அல்லது வேறு விதமாக செய்யப்பட்டதா என்பது எங்களுக்கு தெரியவில்லை. ஆனால் அவர் அம்னோவை சேர்ந்தவர் என்று நாங்கள் கருதுகிறோம். அப்படியானால் இப்போது அம்னோவை பிரதிநிதித்து 6 அமைச்சர்கள் மட்டுமே உள்ளனர். அப்படியானால் அம்னோவிற்கு வெளியே தெங்கு ஜஃப்ருல் இருப்பதால் அம்னோவிற்கு ஓர் இடத்தை வழங்குமாறு கோர உரிமை உண்டு என்றார் அவர். நாம் 5வது பெரிய ஏற்றுமதியாளராக இருக்கும் போது ஏன் எரிவாயுக்கு மானியம் வழங்க முடியாது? விகாசியோங் திரவமாக்கப்பட்ட எரிவாயு ஏற்றுமதியில் 5வது பெரிய நாடாக மலேசியா இருந்தால் சிறு வணிகர்களுக்கு எரிவாயுவை ஏன் மானியமாக வழங்க முடியாது என்று MCA தலைவர் விகாசியோங் கேட்டார். கடந்த ஆண்டு சர்வதேச எரிவாயு ஒன்றியத்தின் அறிக்கையை மேற்கோள் காட்டி 2023ஆம் ஆண்டில் மலேசியா உலகின் LNGயில் தோராயமாக 7% ஏற்றுமதி செய்துள்ளதாக அவர் கூறினார். உலகின் பார்வையில் சிறந்தவர்கள், ஆனால் மலேசியர்களை நன்மைகளை பெறுவதில்லை என்று அவர் முகநூலில் வெளியிடப்பட்ட வீடியோவில் கூறினார். அரசாங்கத்தின் மானியத்தை நியாயப்படுத்துவதை கண்டித்த அவர் மலேசியாவின் பெரும் பில்லியன் கணக்கான முதலீடுகள் மக்களுக்கு எரிவாயு நுகர்வுக்கு மானியம் வழங்குவதற்கு ஏன் செல்லவில்லை என்று கேட்டார்.
மானியங்களை இலக்காக கொண்டு கசிவுகளை கையாள்வது என்ற அரசாங்கத்தின் இலக்கை MCA ஆதரிக்கிறது என்று அவர் கூறினார். ஆனால் இது மற்ற பெரிய பிரச்சனைகளை பாதிக்கும் என்றும் அவர் எச்சரித்தார். மேலும் உணவு உற்பத்தியாளர்கள் வீட்டு மானிய விலையில் எரிவாயு சிலிண்டர்களை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டதாகவும் அதற்கு பதிலாக வணிக எரிவாயு சிலிண்டர்களை பயன்படுத்த அறிவுறுத்தப்படுவது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார்.